நல்லா சொல்லுங்களா உற்சாகமா? அல்லேலூயா. நான் எந்த வாரமும் இவ்வளவு கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இந்த வாரம் கர்த்தருடைய வசனத்தை பெறுவதற்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி. அல்லேலூயா. ஏன் சொன்னா இந்த வாரம் முழுவதும் உட்கார்ந்து ஆண்டவரே ஒரு வார்த்தையை தாங்க, ஒரு வார்த்தையை தாங்கன்னு கேட்டு இன்னைக்கு காலையில சரியா 5:40 தான் வசனமே கிடைச்சது. எத்தனை மணிக்கு? 5:40. என்கிட்ட நிறைய பிரசங்கம் இருக்குது. ஏதாவது ஒரு பிரசங்கம் எடுத்தது பண்ணாலும் உங்களுக்கு தெரிய போறது கிடையாது, இது பழைய பிரசங்கம் அப்படின்னு சொல்லி. என்ன ஆனா ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்டேன், ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, நாங்கள் விட போறது இல்லை ஒண்ணு உண்மை அப்படின்னு சொல்லி அவரோடு போராடி இந்த காலை நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமாய் சபைக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம், Book of Revelation. யோவானுக்கு வெளிப்படுத்தல் விசேஷம், அதுல 3வது அதிகாரம் 20வது வசனம். Revelation chapter 3 verse 20. வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாம் எடுத்தாச்சா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னவா அவர் என்ன சொல்றாரு? இதோ நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உன்னுடைய வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய இருதயம் என்கிற வாசலை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள்ல வாசிக்கும் பொழுது Proverbs, நீதிமொழிகள் 8வது அதிகாரம், நீதிமொழிகள்ல 8வது அதிகாரத்துல 34வது வசனம். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 34வது வசனம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. என்னவா? வாசற்படியிலிருந்து அவர் கதவை தட்டுறாராம். வாசற்படியில நான் எப்படி இருக்கணுமா? நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப டெய்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஏர்லி மார்னிங் ஆண்டவர் வந்து ஒவ்வொருவரையும் தட்டுறாரு. அல்லேலூயா. என்ன அனூப் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாரு, அதிசயராஜ் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாரு. அல்லேலூயா. ஜெயந்தி அப்படின்னு கதவை தட்டுறாரு. அல்லேலூயா. தயாளம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாரு. அல்லேலூயா. எல்லாரும் கதவையும் காலையில தட்டுகிறாராம். அங்க நித்தமும் விழித்திருந்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னவா? யாரு கதவை தட்டுறா? என் ஆண்டவர் கதவை தட்டுகிறார் என்று சொல்லி நான் எப்படி இருக்கணுமா? ஆமா. தூங்குறவனை எழுப்ப முடியுமா? அதே போல தூங்குற மாதிரி நடிக்கிறவனு எழுப்ப முடியாது. சரி, 2 காரியம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு என் பையனே நான் என்னால் எழுப்ப முடியாது. அதான் உண்மையான விஷயமே. ஒரு நாள் நைட்டு எங்க வீட்டுல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. மறக்க முடியாத சம்பவம் அது. சரியா 10 மணி இருக்கும் நைட்டு. என்னுடைய மூத்த மகன் என்ன செஞ்சுட்டான், போய் படு அப்படின்னு சொன்ன உடனே எப்பவுமே கதவை சாத்திட்டு போய் படுப்பான். அன்னைக்கு கதவை பூட்டிட்டு போய் படுத்துட்டான். நாங்கெல்லாம் ஹால்லேயே உட்காந்துருக்குறோம். இது எத்தனை மணிக்கு நடந்ததுன்னா 10 மணிக்கு நடந்துச்சு. அப்புறம் நான் தட்டி பார்த்தேன். எத்தனை மணிக்கு நாங்க எழுந்து போய் படுக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு 10, 10:45. சரி போய் கதவை தரலாம், கதவை திறக்கல. தட்டுறோம், டேய் எந்திரிடா, டேய் எந்திரிடா, டேய் எந்திரிடா. நான் தட்டிட்டேன். எங்க அண்ணா ஆபீஸ்ல இருந்து அப்பதான் வந்தாரு. எங்க அண்ணன் தட்டுறாரு, டேய் 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 டேய்னு. அம்மா தட்டியாச்சு, அப்பா தட்டியாச்சு, மாமா தட்டியாச்சு. இது போதாததுக்கு 2 பொடுசு இருக்கு பாத்தீங்களா? டிம்மண்ணா 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 டிம்மண்ணான்னு தட்டி. எத்தனை மணி? நைட்டு 12:15. சொல்லுங்க, எத்தனை மணி ஆச்சு? எத்தனை மணி தட்டணும்?
10 மணிக்கு தட்ட ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு? 12. அப்ப கூட அவன் எந்திரிக்கல. கடைசியா முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ட்ரில்லிங் மிஷின் எடுங்க. எங்க அப்பா ட்ரில்லிங் மிஷின் எடுக்க ஜன்னல் பக்கமா போய் என்ன செஞ்சாரு, ஒரு பெரிய ஓட்டை போட்டார். ஓட்டை போட்டு கொக்கி எடுத்து கதவை திறந்து கூப்பிடுறோம், டே எந்திரிடா. அவன் ஏன் எந்திரிச்சான்? அவன் ஏன் எந்திரிக்கிறான்? டே எந்திரிடா. எந்திரிக்கல. அப்போ ஒரு பெரிய குச்சி எடு, குத்து உள்ள வச்சு என்ன குத்துறாங்க. டேய் எந்திரி, டே எந்திரி. அப்புறம் திடுப்புன்னு எந்திரிச்சு அப்படி சுத்தி பார்க்குறேன். டே போய் கதவை தர. அப்போ கூட நாங்கள் என்ன செய்யறோம், சொல்லிட்டு வந்துட்டோம், அவன் திறந்துருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா வரவே இல்லை. பார்த்தா எந்திரிச்சு உட்காந்து சுத்தி பார்த்துட்டே இருக்கிறோம், நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆக நாங்கள் படுக்க போகும்போது 12லேருந்து 12:45. தட்டினா கூட கேட்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இதை நான் ஆவிக்குரிய விஷயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து தட்டுறாரு, தட்டு 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 தட்டுன்னு தட்டுறாரு. என்னம்மா சுவிதா தட்டுறாரா, ஜெகன் தட்டுறாரா? அல்லேலூயா. கேட்கவே இல்லையே, எங்க கேக்குது? கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. தட்டி தட்டி பார்க்கிறாரு அவரு, தட்டி தட்டி பார்க்கிறாரு. அது சொல்றாரு, என்னவா என்னுடைய கதவு நிலை அருகே நித்தமும், என்னவா அங்க சொல்லப்பட்டிருக்குது, நித்தமும் என் கதவு அருகே விழித்திருந்து காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு செவி கொடுத்து என்ன அப்படின்னு கேட்கிறான் பத்தியா, அவன் ரொம்ப பாக்கியவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வெளியில நின்று தட்டுறாரு. அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? வெளியில நின்று ஒருத்தர் தட்டுறாருல, அவர் யாரு? ஏசப்பா கரெக்ட் தான். ஆனா அவர் வேற ஒரு ஆளா வச்சிருக்கிறார் பேரு. வெளியில நின்று தட்டுறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? யாக்கோபு புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 9வது வசனத்தின் கடைசி பிற்பகுதியை வாசிச்சு பார்த்தா, ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 9, அதுல பிற்பகுதியை வாசிச்சா, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யார் நிற்கிறாரா வாசற்படியில? ஆமா. யாருமா ஐயா? யாரு? ஆமா, உன்னை நியாயம் விசாரிக்கிறவர் உன் வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கம் ஆன், வேக் அப். காலையில் எழுந்திரு. உன் கதவை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் கதவை நீ மூடி வச்சிருக்காத. உன் கதவை தட்டுகிறவர் அன்புள்ளவர். அல்லேலூயா. உன் கதவை தட்டுகிறவர் இரக்கம் உள்ளவர். உன் கதவை தட்டுகிறவர் உன்னை வாழ வைக்கிறவர். உன் கதவை தட்டுகிறவர் உன்னை சுமக்கிறவர். உன் கதவை தட்டுகிறவர் உன் மீது பிரியமாய் இருக்கிறவர். உன் கதவை தட்டுகிறவர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறவர். அந்த தேவன் உன் கதவை தட்டும் பொழுது பூட்டி வைக்காதே, அந்த கதவை திறக்கிறதற்கு நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய முகம் இனி எப்படி இருக்க போகுதுன்னா, நியாயாதிபதியின் முகமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரை பார்க்க போறேன்? இனி நியாயாதிபதியை பார்க்க போகிறேன். அல்லேலூயா. இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தர் உன்னை காலையிலே வந்து உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். வா மகளே, என் பாதத்துக்கு வா. மகனே, என் பாதத்துக்கு வா. அல்லேலூயா. இந்த நாட்களிலே நீ ஆண்டவரை தேட நீ சோர்ந்து போய் விடாதே. நித்தமும் விழித்திரு. காலையில விழிச்சிரு. காலையில ஆயத்தமாயும் பாதத்துக்கு வந்துரு. அல்லேலூயா. இன்னும் நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்திலே நாம வாசிக்கும் பொழுது, அதாவது ஒருவன் என் சத்தத்தை கேட்டால், சத்தத்தை கேட்டுட்டு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்றது கொஞ்சம் பார்ப்போமே. ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். Genesis chapter 3 verse 8 onwards. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். என்னவா,
அங்க அவர் கேட்கிறாரு, ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அல்லேலூயா. என்னவா, இயேசுநாதர் ஒவ்வொரு நாளும் வர்றாரு, ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து பார்க்க வர்றாரு. நீ இருதயத்தை டைட்டா போட்டு மூடி வச்சுட்ட. ஆண்டவரை தேடி வரும்போது கேட்கிறாரு, எப்பா நீ எங்க இருக்கிற? டெய்லி பேசுற ஆளுதான், இப்ப ஆளை காணோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ செபிக்கிற ஒரு ஆள் தான், நீ நல்ல ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற ஆள் தான். இப்போ உன்னுடைய ஜெப அனுபவங்கள் குறைகிறது, உன் இருதயம் மூடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய இருதயம் நயமாய் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னா உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன், நீ எங்கப்பா இருக்கிறாங்க? பாருங்களேன், அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பிறகு என்ன செஞ்சானா? அவன் எப்படி இருந்தானா? கேட்ட பிறகு என்ன செஞ்சானா? அவன் போய் தன்னை ஒளித்து கொண்டான். கேட்ட பிறகு, கேட்டுட்ட பிறகும் ஒரு மனுஷன் கதவை வெளியிலிருந்து தட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது. தட்டி கொண்டு இருக்கட்டும் என்று சொல்லி நீ இறுக பூட்டி படுத்துக்கிட்டு இருக்கிறியே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவர் தட்டுறாரு வெளியில. தட்டட்டும் 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 தட்டட்டும், நீ தட்டட்டும் தட்டட்டும் இருக்கிற. அல்லேலூயா. அவர் தட்டி கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? ஓ, எங்க இருக்கிற ஆதாமே? காலையில உன்னை வந்து பார்த்து கேட்கிறாரு, எப்பவுமே பகல் நேரத்துல என்னோடு கூட உலாவுகிற என் மகளை காணுமே, உலாவுகிறதான என் மகனை காணவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்து தட்டி பார்க்கிறாரு. தட்டி பார்த்த ஆளை காணோம், தட்டி பார்த்த ஆளை காணோம். ஏன்னா நீ இருக போய் ஒளித்து கொண்டாய் உன்னை. ஏன்னா உனக்குள்ள குறை இருக்குது, உனக்குள்ள பாவம் இருக்குது, உனக்குள்ள எப்படியோ அதெல்லாம் வந்துருச்சு. நீ இப்ப இதுக்கெல்லாம் இடம் விட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட நீ தொடர்பு கொள்ள முடியல, ஆண்டவர்கிட்ட போறதுக்கு உன்னால முடியல. ஆனா ஆண்டவருடைய சத்தம் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. தர கதவை தர, கதவை தர, கதவை தரன்னு சொல்லி. ஆனா உன் பாவம் உன் கண்களை மறைத்தது, உன்னுடைய இருதயத்தை மறைத்தது, உன்னுடைய எல்லா காரியங்களையும் மறைத்து நீ அதுக்கு பின்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்றார் அந்த இடத்துல, ஓ, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன்பா, கேட்டுட்டேன் கேட்டுட்டேன், ஆனா என்னால கதவை திறக்க முடியல. ஏன் சொன்னா, நான் நிர்வாணியாய் நின்று கொண்டிருக்கிறேன், நான் திறக்க முடியல, நான் அசுத்தமாய் இருக்கிறேன், நான் அசுத்தமாய் இருக்கிறேன், என்னால கதவை திறக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யாரும் மறைக்கவோ நான் இல்ல, நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல இல்லவே இல்லை. எல்லாரும் குறைவுள்ள மனுஷர்கள். அல்லேலூயா. குறைவுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தட்டுறாரு. என்ன, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா கதவு பூட்டப்பட்டிருக்கும். என்ன, ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? உடனே ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு யாரோ வந்து இருக்கிறாங்க, கதவை போய் திறக்கணும். அல்லேலூயா. ஆனா சத்தம் கேட்டுச்சு, ஆயத்தமாறதுக்கு விருப்பம் இல்லை. ஐயோ, சரி செய்து கொள்ள விருப்பம் இல்லை, சரி செய்து கொள்வதற்கான எண்ணமும் அவனுக்குள் வரவில்லை. அவன் சொல்றான், நான் கேட்டேன், ஆனாலும் உங்களை பார்க்குற அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை, உங்க கூட பேசுறதுக்கான துணிச்சல் என்கிட்ட இல்லப்பா. நான் உங்ககிட்ட பேசுனது நம்ம உண்மைதான், உங்க கூட உறவாடினது உண்மைதான், உங்க கூட நான் நடந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்க திராணி எனக்கு இல்லை ஆண்டவரே. உங்க குரலை கேட்ட பிறகுதான் என்ன போய் நான் ஒழித்து கொண்டேன். என் கதவை திறக்க முடியலையே, என் கதவை திறக்க முடியலையே. நீ இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பரீட்சை பார்க்காத, என்னை நீ பரீட்சை பார்க்காத, என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்காத. என்னாகம புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 22, 14வது அதிகாரத்துல 22வது வசனம் சொல்லுது, என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தோ, என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம, ஓ, இதனோட 10 முறை நீ பரிச்சித்து பார்த்த மனிதரில் ஒருவராயிருக்கிறாய். அல்லேலூயா. என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எத்தனையோ நன்மை உனக்கு செஞ்சேனே, எத்தனையோ விஷயம் உன்னை காப்பாத்தினேனே, எத்தனையோ காரியங்களை உன்னை போஷித்தனே, உன்னை உன்னை நான் வாழ வச்சனே, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காம இருக்கமா இருக்கிறியே. நீ எத்தனை வாட்டி என்ன பரிச்சித்து பார்க்கிற தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. டைட்டா போட்டு மூடி வச்சிருக்கிறியா? கதவை இன்னைக்கு கர்த்தர் தட்டுகிறார். உன் கதவை கர்த்தர் இன்னைக்கு தட்டுகிறார். வாசிப்போ, உன்னத பாட்டு எடுத்துப்போம். உன்னத பாட்டு, Song of Solomon, உன்னத பாட்டில் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதுல வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சூனமித்தியா சொல்லுங்க,
சுனமித்தியா சொல்றான் 5வது அதிகாரத்துல Song of Solomon chapter 5 அதுல வசனம் 2ல சொல்லும் பொழுது, ஓ நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. யாரா வெளியில நின்று கதவை தட்டுறது? என் நேசர். நல்ல பாட்டு பாடணுமே, என் நேசர் என்னுடையவன், நான் என்றென்றும் அவருடையவன். அவருடையவன் நம்ம போயிருக்கணும்ல. அல்லேலூயா. என்னவா நேசர் கதவை தட்டுறாராம். சுனமித்தியா சொல்றான் அந்த இடத்துல, என்னன்னா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அவர் வந்து என் கதவை தட்டிக்கிட்டே இருந்தாரு. அவர் என்ன சொன்னாராம், என் சகோதரியே எந்திரிமா, என் பிரியமே நீ எந்திரிமா, என் புறாவே நீ எந்திரிமா, என் உத்தமையே நீ எந்திரிமா, கதவை தரமா. அல்லேலூயா. எத்தனை நாள் ஆண்டவர் உன் கதவை தட்டி இருப்பார் சொல்லி சொல்லி சொல்லி, எத்தனை நாளும் பேரை சொல்லி எந்திரிமான்னு சொல்லி இருப்பாரு. கதவை திறைய, கதவை திறைய. அல்லேலூயா. எத்தனை நாள் என் நேசர்வன் கதவை தட்டி இருப்பார். எத்தனை நாள் காலையில உனக்கு உன்னுடைய இடத்துக்கு வந்து, என் உத்தமியே, என் பிரியமே, எந்திரிக்க மாட்டியா, நீ எந்திரிக்க மாட்டியா? என் நேசர் தட்டுகிறார். அவ சொல்றா, he knows, she knows. யார் தட்டுறா? நேசர், என் நேசர், என்னை சந்தித்தவர். என்ன அவர் சொல்றா, என்ன தட்டுறாராம். யாரு என்ன அப்படின்னு சொன்னா, என் நேசர் சத்தத்தை கேட்டுட்டேன். அவர் என்ன சொல்றாரா, சகோதரியே எழுந்துருமா, என் பிரியமே எந்திரிச்சிரு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புகிறார், உன்னை தட்டுகிறார். அல்லேலூயா. தூங்காத, ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஆயத்தப்படு. பலகீனம் தெரியும் கர்த்தருக்கு, உன் சோர்வு கர்த்தருக்கு தெரியும், உன் சரீரத்தின் இயலாமை கர்த்தருக்கு தெரியும், நீ போடுகிற மாத்திரையினுடைய வேலை பவர் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார், நீ வா என்கிட்ட, நீ வா என்கிட்ட. அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த சுனமித்தியா காரியத்துல வாசிப்போமே. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்குது, 5வது வாசனம் நினைக்கிறேன், 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்குது, என் நேசருக்கு கதவை திறந்து நான் எழுந்தேன். கதவை திறக்கிறதுக்கு இந்த அம்மா எழுந்தாங்களாம். அதுக்கு பிறகு எழுந்தா பூட்டின கைப்படிகள் மேல் அவர்கள் என் கைகள் இருந்தது, வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்தது, வாசனையுள்ள வெள்ளை போலமும் அடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்து என் நேசரோ இல்லை. ஹல்லேலூயா. என்ன இன்னைக்கு இருக்கிற நாட்களை விட்டுட்டு, தேட வேண்டிய நேரத்தை விட்டுட்டு, ஐயோ என் நேசரை தேட வேண்டிய நாட்களை நான் விட்டுட்டு இன்னொரு நாள் நான் போவேன்னு சொன்னா அவர் இருக்க மாட்டார், அவர் இருக்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவனோடு பேசுறார். சிஸ்டர், நீ எங்க பார்த்தாலும் சரி, உன் இருதயம் எதை சிந்தித்தாலும் சரி, ஆண்டவனோடு கூட பேசுகிறார். நான் உன்னை எத்தனை வாட்டி எழுப்பினேன், நான் உன்னோடு கூட இருக்க எத்தனை வாட்டி பிரயாசப்பட்டேன், உன் கூட பேசுறதுக்கு எவ்வளோ நான் ஆவலா வந்தேன். நீ அந்த நேரம்லாம் கதவை பூட்டிட்டேன். உன் பாவம் சொல்லி நீ அந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கிற, வெளியில வர்றதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற. என்ன ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. அவ தட்டினாலாம், தட்டின உடனே அவ போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ போய் திறக்கும் பொழுது அவர் அங்க இல்லை. என்ன அப்ப அவ என்ன செய்யறாளாம், தெருவழியா வரா, தெருவழியா வரா. 9வது வசனத்துல சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. யார்? சுனமித்தியா. மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதை நாள் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதை நாள் விசேஷித்தவர்? என்னவா அவங்க எல்லாம் கேட்கறாங்க. ரோட்ல சாதாரணமா பேசுற மாதிரி வழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன கேட்கறாங்கன்னா, வெளியில இருந்த சிஸ்டர்ஸ்லாம் நிக்கிறாங்க வெளியில. அப்போ இவ போய் கேட்குறா, நாங்க என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் போனார் பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்டு இந்த பக்கம் போனாங்க பார்த்தீங்களா? அதுக்கு அவளுங்க சொல்றாளுங்க, உன் புருஷங்கிட்ட அப்படி என்னடி இருக்குது, உன் புருஷங்கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்குது? அங்க அதான் கேட்குறாங்க பாருங்களேன். என்னவா, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? உன் ஹஸ்பண்ட்ன்றிய இன்னும் அவர்கிட்ட அவ்வளவு ரொம்ப விசேஷமா இருக்குது, அவரை போய் ரோட்ல வந்து தேடிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவ கேட்கறான் மற்றவெல்லாம். அப்போ மற்ற நேசரை பார்க்கிறோம், உன் நேசர் எதனால் ரொம்ப விசேஷம்? உன் ஹஸ்பண்ட்ன்றிய அவர் எதனால ரொம்ப விசேஷம் உனக்கு அப்படின்னு கேட்கிறாளுங்க எல்லாரும். அப்ப அவ சொல்றா, ஏய் என் புருஷன் எப்படி தெரியுமா, அவர் பத்தி நான் சொல்லட்டுமா? அவ சொல்றா 11வது வசனத்துல, அவர் தலை தங்கமயமா இருக்குது. வர்ணிக்கிற ஆண்டவரை, வர்ணிக்கிற புருஷனை. அல்லேலூயா. ஏய் என் கடவுள் யார் தெரியுமா?
அவரை பத்தி நான் சொல்லட்டுமா அவனுக்கு? அவர் சொல்றான், அவர் தலை தங்க மயமா இருக்கும், அவருடைய தலைமுடி நான் சுருள் சுருளா இருக்கட்டி, கர்லிங் ஹேர்டி என் புருஷனுக்கு. அல்லேலூயா. என்னவா சொல்றேன், அவன் என்ன சகம் தெரியுமா? எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க. அவர் அப்படி எப்படி இருப்பாரு? அவரு பார்த்தது இல்லையா? நானே பார்த்தது இல்லை, கேட்டதுதான் சொல்லுங்களேன். எப்படி இருப்பாரா? அடே தக தக தகன்னு இருப்பாரா அவரு. அல்லேலூயா. நமக்கு தெரியாது. ஆனா ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்குறோம். அந்த அம்மா பயங்கர கலர். அப்ப இவர் சொல்ற, ஏய் என் ஆள் எப்படி தெரியுமா? என் புருஷன் செம்ம கலர், எலுமிச்சை போல கலர். அவர் சொல்றா, ஏ அவரு முடின்னா கருப்பு தெரியுமா? டைலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க உங்க புருஷன் மாதிரி. ஏன் ஆளு கரு 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 கருன்னு முடி இருக்கும், சூப்பர் முடியும் இருக்கு. அது சொல்றா, அவருடைய கண்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்பவுமே அந்த கண் ஓரத்துல அப்படி கொஞ்சம் அப்படி தண்ணி நிற்கும். என்ன இந்த புறா கண்ணை போல இருக்கட்டே. அல்லேலூயா. என்ன விசேஷம் கேட்டதுதான் தாமதம் இவகிட்ட. இவன் எடுத்து விட ஆரம்பிச்சா பாருங்களா. அவன் சொல்றா, ஏய் என் ஆள் கண் எப்படி தெரியுமா? அந்த கண் ஓரத்துல அப்படியே தண்ணி நின்றுகிட்டே இருக்கட்டே. அல்லேலூயா. புறா கண்களை போல இருக்கும். அவர் எப்படி தெரியுமா? பாலில் கழுவப்பட்டவைகளோ அப்படியே பால்ல கழுவி வச்சா எவ்வளவு ஒயிட்டா இருக்குமா கண்ணு, அது போல அவர் கண்ணுடி நேர்த்தியா பதிக்கப்பட்டது. அவர் கண்ணுன்னா சூப்பர் தெரியுமா? அவர் கண்ணை பார்த்து மயங்காதவங்களே கிடையாது. அவர் அவ்வளவு அழகு அவரு. அவர் சொல்றா. அப்புறம் கன்னங்கள், அவருடைய கன்னங்கள் எப்படி இருந்துச்சான்? கந்த வர்க்க பாத்திகளை போல. நான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் போல இருக்கு. அவ சொல்றதை நான் சொல்றேன், நீங்க அது வந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. இப்படி அவன் அடுக்கடுக்கா சொல்றான். என் நேசர் யாரு? அவரெல்லவா நான் விட்டுட்டேன், அவரை போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே. அல்லேலூயா. காலையில வந்து உன்னை தட்டுகிறவர் யார் தெரியுமா? அவர் சௌந்தரியம் உள்ளவர், அவர் அழகுள்ளவர், அவருடைய நேசிக்கிறவர். அவரை போல ரூபம் யாருக்கு இருக்குது? அவரை போல ஓ ஹல்லேலூயா நன்மை யாரிடத்துல இருக்கிறது? அவர் கதவை வந்து தட்டுறாராம். தட்டும்போது இறுக்கி மூடி வைக்காத. ஆண்டவர் சொல்றார், தெர கதவை தெர, நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அதை உன்னிடத்துல இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியாவுல வாசிக்கும் பொழுது 22வது அதிகாரத்துல 21வது வசனம். Jeremiah chapter 22 verse 21. எரேமியா 22ல 21வது வசனம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளே என்றாய். நான் உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உனக்கு வழக்கமாய் இருக்கிறது. என்னவா? நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்றேன், சின்ன வயசுல இருந்து உன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நான் கூப்பிடுறேன் நீ அப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே கிடையாது, கேட்க மாட்டேன்றே நீ இருக்கிற. என் சத்தத்தை கேட்கவே மாட்டேன்னு சொல்றதுதான் உன் வழக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரே, ஆனா கேட்க மாட்டேன். நீ கேட்காம இருக்கிறது தான் உன் வழக்கம். ஆனா சாமுவேல் என்ன செய்தானா? தூங்கிக்கிட்டு இருந்தானா, போனாரா, போய் தட்டி என்ன செஞ்சாரா? எழுப்பினாரா. சாமுவேலே சாமுவேலே. சாமுவேலுக்கு தெரியல யார் கூப்பிடுறது, யார் நம்மளை எழுப்புறதுன்னு சொல்லி. 3 வாட்டி கூப்பிட்டாரு. எழுத்தாத்த சொன்னார், டே ஆண்டவர் கூப்பிடுறாரா, நீ அடுத்த வாட்டி சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. தட்டி எழுப்பினாரா. என்னங்க, ஒரு சின்ன பிள்ளை கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அந்த சத்தம் அவனுடைய தொனிகளிலே, அவனுடைய செவிகளிலே கேட்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதில் ஏன் தவறுகிறோம்? அல்லேலூயா. எப்பவுமே நமக்கு என்ன வழக்கம்? அவர் சொன்னார்னா, அவர் தட்டினார்னா அந்த சத்தம் என் காதில் கேட்கறதே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். கடந்த வாரத்துல ஏஞ்சல் டிவில நான் பார்க்கும்போது சின்ன பசங்க ப்ரோக்ராம்லாம் போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைகள்ல என்னன்னா ஒரு 3 பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தாங்க. என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுநாதர் உங்ககிட்ட பேசி இருக்கிறாரா? இயேசுநாதர் உங்ககிட்ட பேசி இருக்கிறாரா? ஐயோ, அந்த 3 பிள்ளைங்க பேசிச்சு பாத்தீங்கன்னா நான் அப்படியே அசந்து போயிட்டேன். என்ன சொல்லிச்சிங்கன்னா, அந்த பிள்ளைங்க என்கிட்ட ஏசப்பா என்ன செஞ்சாருன்னா 3 வாட்டி கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு பேர் சொல்லி. அப்போ பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அந்த சிஸ்டர். இல்ல, அது எங்க அப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்ததுனால, அப்பா குரல் தெரிஞ்ச குரல், அதனால எனக்கு பயமே கிடையாது. அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். எவ்வளவு நல்லவர்ல.
ஏசப்பா பேசும்போது அது எப்படி நான் தெரிஞ்ச குரல், அதை கேட்குறாங்க. ஓ அப்படி பயமா இருந்ததா பேசும்போது? இல்லவே இல்லை. எனக்கு ஏசப்பா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் கூட கூட ஏசப்பா பேசுவாருன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது ஒரு பிள்ளை சொன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கடன் பிரச்சனை, எங்க அப்பா அம்மாவும் செத்து போயிடலாமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த நிலைமையில நான் போய் ஏசப்பா கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணேன். அப்ப ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க, நீ கவலைப்படாத, உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கிற கடன் எல்லாம் நீக்கி உங்க குடும்பத்தை நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லும் பொழுது எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷம். அல்லேலூயா. கேட்க முடியுதா சத்தத்தை? அவர் தான் தட்டுறாரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தட்டி தட்டி எழுப்பி பாக்குறாரு. உன்னை எப்படியாவது ஒரு பக்கத்துல வச்சுக்கலான்னு பாக்குறாரு. என்ன? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட இருக்கிறவனை பாருங்களேன், அது வரைக்கும் அவன் காகிதம் பொறுக்கிட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு சாதாரண ஒரு ரோட்ல என்ன செய்ய, ஒரு பேப்பர் பொறுக்கணுமா இருந்திருப்பான். ஆனா ஒரு எம்எல்ஏ கூட அவன் போறான் அப்படின்னு சொன்னா எப்படி இருப்பான்? சொல்லுங்களேன், அவ்வளவுதானே கேட்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி அவன் எல்லாமே மாறி போயிடும். அவனுக்கு அவன் தலை கால எதுவுமே புரியாது, எல்லாமே மாறி போய் அவன் என்னமோ அவன் தான் எம்எல்ஏ மாதிரி போவான் கூட. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் கூட இருந்தேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? நீ ஏன் கூட இருந்தேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு கௌரவம் தெரியுமா? நீ ஏன் கூட இருந்தனா உனக்கு இருக்கிற மேன்மை எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆண்டவர் பிள்ளைடாவன், அவனுக்கு ஒரு தனி ராஜ மதிப்பே உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் சொன்னாரு, உன்னை நான் எதுக்கு தெரியுமா என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ என் கூட இருந்தா உனக்கு நிறைய மதிப்பு உண்டு. நீ என் கூட இருந்தா உனக்கு நிறைய கனம் உண்டு. நீ என் கூட இருந்தா உனக்கு பாதுகாப்பு உண்டு. நீ என் கூட இருந்தா உனக்கு சகலத்தையும் நான் செய்ய இருக்கிறேன். அல்லேலூயா. என் கூட இரு. அதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எழுப்பி விடுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அப்ப காலை நேரத்தில் அவர் உன்னை தட்டும் பொழுது நீ அசட்டை செய்யாத. உன் சின்ன வயசுல இருந்து எத்தனையோ தடவை கர்த்தர் உன்னை தட்டி இருக்கிறார். நீ அதை கேட்க மாட்டேன்னு சொல்லி அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நீ இருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அவரை பரிசித்து பார்க்காத சகோதர சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு தெளிவாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசிப்போமே. இன்னைக்கு உபாகம புஸ்தகத்துல டியூட்ரானமி அதுல 4வது அதிகாரம் உபாகமம் 4வது அதிகாரத்துல அதுல 36வது வசனம் சொல்லுது, உன்னை உபதேசிக்கும்படிக்கு, டியூட்ரானமி சாப்டர் 4 verse 36, உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னவா? உன்னை உபதேசம் பண்ண, உனக்கு சொல்லி தர, உனக்கு நல்லது சொல்லி தர, உன்னை நல்ல பாதையில நடத்த, உன்னை சீரான பாதையில நடத்த அவர் என்ன செய்யறாரா? உனக்கு உபதேசம் பண்ண வானத்திலிருந்து அவருடைய சத்தத்தை உனக்கு கேட்க பண்றாராம். வானத்திலிருந்து டெய்லி ஒரு சத்தம் என்ன நோக்கி வருது. எங்க இருந்து வருது? டெய்லி ஒரு சத்தம் எங்க இருந்து? வானத்திலிருந்து என் வீட்டை நோக்கி. நான் இருக்கிற தெரு அவருக்கு தெரியுமா? நான் இருக்கிற வீடு அவருக்கு தெரியுமா? என் வீடு ஓட வீடாச்சே, என் வீடு இப்படிப்பட்ட வீடாச்சே, நான் இருக்கிற வீட்டு நம்பர் ஏசப்பாக்கு தெரியுமா? அவரு எல்லாம் அறிந்தவர். வந்து உன் கதவை தட்டுக. எதுக்கு? நான் உனக்கு உபதேசிக்கும்படி, உன்னை சீரான பாதை நடத்தும்படிக்கு. யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது ஜான், Gospel of John chapter 10 வாசிப்போமே. யோவான் சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதுல வாசிச்சா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனத்துல, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். அப்போ என்னன்னா,
நம்முடைய மெய்ப்பன் இயேசு, அந்த இயேசு நாதருடைய குரலை நான் கேட்டு பழகி இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அந்நியர் சத்தமிடுகிற எந்த சத்தமும் என் காதுல கேட்டாலும் இது என் நேசருடைய சத்தம் கிடையாது, இது என் மேய்ப்பருடைய சத்தம் கிடையாது. என் நேசர் என்ன கூப்பிடுவாரு, அந்த சத்தம் தான் எனக்கு தெரியும். அந்த